BNSS பிரிவு 135 தகவலின் உண்மை பற்றிய விசாரணை. 1. பிரிவு 13.0- இன் கீழ் உள்ள உத்தரவு நீதிமன்றத்தில் ஆஜராகும் நபருக்கு பிரிவு 13.1- இன் கீழ் படிக்கப்பட்டாலோ அல்லது விளக்கப்பட்டாலோ அல்லது யாரேனும் ஒருவர் ஆஜராகும் போது அல்லது ஒரு மாஜிஸ்திரேட் முன் கொண்டுவரப்படும் போது வழங்கப்பட்ட சம்மன் அல்லது வாரண்டிற்கு இணங்க அல்லது நிறைவேற்றும் போது பிரிவு 132 இன் கீழ் மாஜிஸ்திரேட் நடவடிக்கை எடுக்கப்பட்ட தகவலின் உண்மைத்தன்மையை விசாரிக்கவும் மேலும் தேவையான ஆதாரங்களை எடுக்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டாம். 2. விசாரணை நடத்துவதற்கும் சம்மன் வழக்குகளில் சாட்சியங்களை பதிவு செய்வதற்கும் இனிமேல் பரிந்துரைக்கப்பட்ட விதத்தில் நடைமுறைக்கு சாத்தியம் என அத்தகைய விசாரணை மேற்கொள்ளப்படும். 3. துணைப்பிரிவு 1 இன் கீழ் விசாரணை தொடங்கிய பிறகும் முடிவடைவதற்கு முன்பும் மாஜிஸ்திரேட் அமைதியை மீறுவது அல்லது பொது அமைதிக்கு இடையூறு ஏற்படுவதை தடுக்க உடனடி நடவடிக்கைகள் அவசியம் என்று அவர் கருதினால் அல்லது ஏதேனும் குற்றச் செயல் அல்லது பொது பாதுகாப்பிற்காக எழுத்துப்பூர்வமாக பதிவு செய்யப்பட வேண்டிய காரணங்களுக்காக 130வது பிரிவின் கீழ் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள நபருக்கு அமைதியை காக்க அல்லது பேணுவதற்காக பத்திரம் அல்லது ஜாமீன் பத்திரத்தை நிறைவேற்ற உத்தரவிடலாம். விசாரணை முடியும் வரை நல்ல நடத்தை மற்றும் அத்தகைய பத்திரம் அல்லது ஜாமீன் பத்திரம் நிறைவேற்றப்படும் வரை அல்லது விசாரணை முடிவடையும் வரை மரண தண்டனை நிறைவேற்றப்படாவிட்டால் அவரை காவலில் வைக்கலாம். வழங்கினால் பிரிவு 127, பிரிவு 128 அல்லது பிரிவு 129 ஆகியவற்றின் கீழ் எந்த நபருக்கு எதிராகவும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லையோ அவர் நல்ல நடத்தையை பேணுவதற்காக பத்திரம் அல்லது ஜாமீன் பத்திரத்தை நிறைவேற்றும்படி உத்தரவிடப்பட மாட்டார். அத்தகைய பத்திரத்தின் நிபந்தனைகள் அதன் அளவு அல்லது ஜாமீன்கள் வழங்குதல் அல்லது அதன் எண்ணிக்கை அல்லது அவர்களின் பொறுப்பின் பண அளவு ஆகியவை பிரிவு 130 இன் கீழ் உத்தரவில் குறிப்பிடப்பட்டதை விட கடுமையானதாக இருக்காது. 4. இந்த பிரிவின் நோக்கங்களுக்காக ஒரு நபர் ஒரு பழக்கமான குற்றவாளி அல்லது பாதுகாப்பின்றி சமூகத்திற்கு ஆபத்தை ஏற்படுத்தாத வகையில் மிகவும் அவநம்பிக்கையான மற்றும் ஆபத்தானவர் என்பது பொது நற்பெயர் அல்லது வேறு சான்றுகள் மூலம் நிரூபிக்கப்படலாம். 5. விசாரணையின் கீழ் உள்ள விஷயத்தில் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் ஒன்றாக தொடர்புபட்டிருந்தால் மாஜிஸ்திரேட் நியாயமாக நினைக்கும் அதே அல்லது தனியான விசாரணைகளில் அவர்கள் கையாளப்படலாம். 6. இந்த பிரிவின் கீழ் உள்ள விசாரணை அது தொடங்கிய நாளிலிருந்து 6 மாத காலத்திற்குள் முடிக்கப்படும். மேலும் அத்தகைய விசாரணை முடிவடையவில்லை என்றால் இந்த அத்தியாயத்தின் கீழ் நடவடிக்கைகள் கூறப்பட்ட காலம் முடிவடைந்தவுடன் நிறுத்தப்படும். எழுத்துப்பூர்வமாக பதிவு செய்யப்பட வேண்டிய சிறப்பு காரணங்களுக்காக மாஜிஸ்திரேட் வேறுவிதமாக வழிநடத்துகிறார். அப்படியானால் அத்தகைய விசாரணை நிலுவையில் உள்ள எந்தவொரு நபரும் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்தால் அந்த நபருக்கு எதிரான நடவடிக்கை முன்னதாகவே நிறுத்தப்படாவிட்டால் அத்தகைய தடுப்பு காவலின் 6 மாத காலம் முடிவடைந்தவுடன் நிறுத்தப்படும். 7. உபபிரிவு 6 இன் கீழ் நடவடிக்கைகளை தொடர அனுமதிக்கும் எந்த உத்தரவும் வழங்கப்பட்டால் செஷன்ஸ் நீதிபதி பாதிக்கப்பட்ட தரப்பினரால் அவருக்கு செய்யப்பட்ட விண்ணப்பத்தின் பேரில் அது அடிப்படையாக இல்லை என்று அவர் திருப்தி அடைந்தால் அத்தகைய திசையை விட்டுவிடலாம். ஏதேனும் சிறப்பு காரணம் அல்லது விபரீதமானது. BNSS धारा 135 सूचना की सत्यता के बारे में जांच।
एक, जब धारा 130 के तहत कोई आदेश न्यायालय में उपस्थित किसी व्यक्ति को धारा 131 के तहत पढ़कर सुनाया या समझाया गया हो, या जब कोई व्यक्ति धारा 132 के तहत जारी किए गए समन या वारंट के अनुपालन में या उसके निष्पादन में मजिस्ट्रेट के समक्ष उपस्थित होता है या लाया जाता है, तो मजिस्ट्रेट उस सूचना की सत्यता की जांच करने के लिए आगे बढ़ेगा जिस पर कार्रवाई की गई है, और ऐसे अतिरिक्त साक्ष्य लेगा जो आवश्यक प्रतीत हो। 2. ऐसी जांच यथासंभव समन मामलों में परीक्षण करने और साक्ष्य रिकॉर्ड करने के लिए इसके बाद निर्धारित तरीके से की जाएगी। 3. उपधारा 1 के अधीन जांच के प्रारंभ होने के पश्चात तथा पूर्ण होने के पूर्व यदि मजिस्ट्रेट यह समझता है कि शांति भंग या लोक शांति में विघ्न उत्पन्न होने या किसी अपराध के घटित होने की रोकथाम के लिए या लोक सुरक्षा के लिए तुरंत उपाय आवश्यक हैं, तो वह लिखित रूप में अभिलिखित किए जाने वाले कारणों से उस व्यक्ति को जिसके संबंध में धारा 130 के अधीन आदेश दिया गया है, शांति बनाए रखने या जांच पूरी होने तक अच्छा आचरण बनाए रखने के लिए बंधपत्र या जमानत बंधपत्र निष्पादित करने का निर्देश दे सकता है, और उसे ऐसे बंधपत्र या जमानत बंधपत्र के निष्पादित होने तक या निष्पादन में चूक होने पर जांच पूरी होने तक अभिरक्षा में निरुद्ध रख सकता है। परंतु किसी ऐसे व्यक्ति को जिसके विरुद्ध धारा 127, धारा 128 या धारा 129 के अधीन कार्यवाही नहीं की जा रही है, अच्छा आचरण बनाए रखने के लिए बंधपत्र या जमानत बंधपत्र निष्पादित करने का निर्देश नहीं दिया जाएगा। ऐसे बंधपत्र की शर्तें चाहे उसकी राशि के संबंध में हो या प्रतिभूओं के प्रावधान के संबंध में या उनकी संख्या के संबंध में या उनके दायित्व की आर्थिक सीमा के संबंध में, धारा 130 के अधीन आदेश में निर्दिष्ट शर्तों से अधिक कठिन नहीं होंगी। 4. इस धारा के प्रयोजनों के लिए यह तथ्य कि कोई व्यक्ति आदतन अपराधी है या इतना हताश और खतरनाक है कि बिना सुरक्षा के उसका खुला रहना समुदाय के लिए खतरनाक है, सामान्य ख्याति के साक्ष्य या अन्यथा द्वारा सिद्ध किया जा सकता है। 5. जहां जांच के अधीन मामले में 2 या अधिक व्यक्ति एक साथ जुड़े हैं, वहां उन पर उसी या अलग अलग जांच में कार्रवाई की जा सकती है, जैसा मजिस्ट्रेट उचित समझे। 6. इस धारा के अधीन जांच उसके प्रारंभ की तारीख से 6 मास की अवधि के भीतर पूरी की जाएगी, और यदि ऐसी जांच इस प्रकार पूरी नहीं की जाती है तो इस अध्याय के अधीन कार्यवाही उक्त अवधि की समाप्ति पर समाप्त हो जाएगी, जब तक कि लिखित रूप में अभिलिखित किए जाने वाले विशेष कारणों से मजिस्ट्रेट अन्यथा निर्देश न दे। परंतु जहां किसी व्यक्ति को ऐसी जांच लंबित रहने तक निरुद्ध रखा गया है, वहां उस व्यक्ति के विरुद्ध कार्यवाही जब तक कि उसे पहले समाप्त न कर दिया गया हो, ऐसी निरुद्धि की 6 मास की अवधि की समाप्ति पर समाप्त हो जाएगी। 7. जहां उपधारा 6 के अधीन कार्यवाही जारी रखने की अनुमति देने वाला कोई निर्देश दिया जाता है, वहां सत्र न्यायाधीश व्यथित पक्ष द्वारा उसे दिए गए आवेदन पर ऐसे निर्देश को खारिज कर सकता है यदि उसका समाधान हो जाता है कि वह किसी विशेष कारण पर आधारित नहीं था या प्रतिकूल था।